அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 619 628 வரை மொத்தம் 8 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றற வகுத்த அருட்பெரும் ஜோதி. பத்திடை ஆயிரம் பகரதிர் கோடி அத்துற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நூற்றிடை இலக்கம் நுவலதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. இதுதான் இந்த 8 வரிகள். இந்த 8 வரிகளில் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இறைவனுடைய நிலை, ஜீவனுடைய நிலை. ஜீவன் இறைவனை அடைய வேண்டி அவற்றிற்குண்டான வழிவகைகள் மற்றும் ஜீவன் பெறக்கூடிய சித்துக்கள், இதை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இதில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, 1, 10, 100, கோடி, அந்த மாதிரி ஒரு எண், அதாவது அந்த எண்ணிக்கையின் வரிசையில் சொல்லி விளக்குறாங்க. 1, 10, 100, கோடி அப்படின்றாங்க. 1னா என்னன்னு சொல்கிறாங்க, 10னா என்ன, 100னா என்ன, கோடினா என்ன. இப்போ அதைத்தான் நம்ம விளக்க போகிறோம். முதல் 2 வரிகளில் ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றற வகுத்த அருட்பெரும் ஜோதி. நம்மளுக்கு தெரியும், வள்ளல் பெருமான் தொடக்கத்திலிருந்தே என்ன சொல்லிட்டு வராங்க, இறைவன் ஒருவரே. அவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அனுபவம் அப்படின்னு சொல்லி முதல்ல இருந்தே சொல்லிட்டு வர்றாங்க. அதாவது நம்ம இந்த பூர்வ மத்திய ஆகிய அந்த சிற்சபையில் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த செவ்வொளி அனுபவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த உள்ள அந்த ஒளியாக தான் நம்ம இறைவனை காண முடியும். அந்த அனுபவத்தை தான் சொல்லிட்டு வராங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும், சமயங்கள் மதங்கள் இதில் எல்லாம் அதில் உள்ள தவசீலர்கள் எல்லாம் இந்த புருவ மத்தியில் தான் ஒளியாக தான் கடவுளை பார்த்துருக்காங்க. ஆனால் அவங்க வெளியே சொல்லும்போது, அந்த மக்களுக்கு அவங்களை பின்பற்றி வரக்கூடிய அவங்கள்ட்ட சொல்லும்போது பலவிதமான வடிவங்களாகவும் பலவிதமான பெயர்களையும் சொல்லி கடவுளை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதை பின்பற்றி வந்த அந்த சமயத்தவர்களும் மதத்தவர்களும் அவர்களும் அதையே பிடிச்சிட்டு அந்த வழியிலேயே போயிட்டுருக்காங்க. அதைத்தான் அவர் ஒன்றிடை ஆயிரம், அதாவது ஒன்றே ஆன கடவுள் பலவிதமான ஆயிரக்கணக்கானவையாக அப்படியே மாறிடுச்சு. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. ஒன்றினில் ஒன்றே ஒன்றிடை ஆயிரம் அன்றற வகுத்த அருட்பெரும் ஜோதி. எல்லாமே ஒன்று தான், கடவுள் ஒன்று தான், அவர் பலவாறாக இல்லை, அது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது மனம் முதலிய கரணங்கள் ஒன்றுபடுமானால் அவர்களுக்கு இறை அனுபவமும் ஒன்றே ஆகும். அவ்வாறு இல்லாதவர்களுக்கு அந்த ஒன்றே பல்லாயிரக்கணக்கான கடவுளர்களாக ஆதியிலே நிலை பெற்று தீர்க்கமாக வகுத்த அருட்பெரும் ஜோதி. அந்த மாதிரி மனம் ஒன்றுபடாமல் இருக்கவங்களுக்கு அது பல்லாயிரக்கணக்கான கடவுளாக தெரியும். மனம் ஒன்றி அந்த மனமே அற்ற நிலையில் அவங்களுக்கு தெரிவது ஒன்றே ஆகிய அந்த அருட்பெரும் ஜோதி தான் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்கிறாங்க. இறைவன் ஒருவரே அப்படின்றதுக்கு வள்ளல் பெருமான் ஆதாரமாக இந்த பாடலை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஒன்றும் அலார் இரண்டும் அலார் ஒன்றிரண்டும் ஆனார் உருவும் அலார் அருவும் அலார் உரு அருவும் ஆனார் அன்றும் உளார் இன்றும் உளார் என்றும் உளார் தமக்கோர் ஆதியிலார் அந்தமிலார் அருட்பெரும் ஜோதியினார்
என்று கனல்மதி அகத்தும் புறத்தும் விளங்கிடுவார். யாவும் இலார் யாவும் உளார் யாவும் அலார் யாவும் ஒன்றுற தாமாகி நின்றார். திருச்சிற்றம்பலத்தே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே கண்டீர் அப்படின்னு சொல்லி அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவருக்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அடுத்து ஒன்றே ஆயிரமாக பிரித்து சொல்லியிருக்காங்க. அது ஒன்றே ஆயிரமாக வகுத்து அந்த சமயத்தில் சொல்லியிருக்காங்கன்றத இந்த பாடலில் சைவ முதலாக நாட்டும் பல சமயங்கள் எல்லாம் தனித்தனி காட்டும் தெய்வம் இது வந்து பாரீர் திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி அப்படின்னு இங்கே தெளிவாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொரு பாடலில் கொடியிடை பெண் பேதாய் நீ அம்பலத்தே நடிக்கும் கூத்தாடி என்று எனது கொலுனர் தமை குறித்தால் படியிடத்தே வானிடத்தே பாதலத்தே அண்ட பகிர் அண்ட கோடியிலே பதிவிலக்கம் எல்லாம் அடிமலர் கொண்டு ஐயர் செய்யும் திருக்கூத்தின் விளக்கம் ஆகும். இது சத்தியம் என்று அருமறை ஆகமங்கள் கொடியுறவே பறையடித்து திரிகின்ற அவற்றை கேட்டறிந்து கொள்வாய் நின் வாட்டமெல்லாம் தவிர்ந்தே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த விளக்கம் இந்த 2 வரிகளுக்கு போதுமானது. நம்ம அடுத்த 2 வரிகளுக்கு போவோம். பத்திடை ஆயிரம் பகரதிர் கோடி அத்துற வகுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது போன வரியில் இறைவனுடைய நிலையை சொன்னார். இங்கே வந்து ஜீவனுடைய நிலையை வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளை வந்து பற்றுக்கள் வந்து பலவார பிடிச்சிக்கிட்டு இருக்குது. அது ஒன்றல்ல ரெண்டல்ல ஆயிரக்கணக்காக இருக்குது அப்படின்றாங்க. அதை விரித்து சொன்னோம்னா பல கோடியாக விரிஞ்சு போகும் அப்படின்றாங்க. அதாவது பற்றும் பந்தம் 1000 என்றால் அதன் விரிவோ கோடியாக உள்ளவாறு எல்லையிட்ட அருட்பெரும் ஜோதி. அந்த பந்தத்துக்கு அளவே இல்லை, கோடிக்கணக்காக விரிஞ்சுக்கிட்டே போகுன்றாங்க. இதுக்கு தான் வள்ளல் பெருமான் ஞானசரியில் எப்படி பாடுறாங்க அப்படின்னா, 2 இடங்களில் தெளிவாக ஞானசரியில் பாடியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். அதன் மூலம் என்ன சொல்ல வர்றாருன்னா, பற்றுக்களை எல்லாம் நம்ம விட்டால் தான் நம்மளில் வந்து என்றுமே சாகாமல் இருக்கலாம். அதே சமயத்தில் அந்த இறைவனும் வந்து நம்ம உள்ளத்தில் வந்து குடிகொண்டு இருப்பார், குடிகொண்டு நம்மளுக்கு அருள் செய்வார் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னா, பற்றிய பற்று அனைத்தையும் பற்றற விட்டு அருளம்பலப்பற்றே பற்றுமினோ என்றும் இரவீரே அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. இன்னொரு பாடலில் முடிக்கும் போது 28வது பாடலில் தொடக்கமே இப்படி தான் இருக்கும். சார் உலக வாதனையை தவிர்த்தவர் உள்ளகத்தே சத்தியமாய் அமர்ந்த உத்தம சர்க்குரு அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்குள்ள எல்லா விதமான பற்றுகளையும் விட்டால் தான் நம்மளுக்கு அருட்பெரும் ஜோதி அனுபவம் கிடைக்கும் அப்படின்னு தெளிவாகுது. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். நூற்றிடை இலக்கம் நுவலதில் அனந்தம் ஆற்றிடை வகுத்த அருட்பெரும் ஜோதி. சென்ற 4 வரிகளில் என்ன பார்த்தோம்? இறைவனுடைய நிலையை பார்த்தோம், ஜீவனுடைய நிலையை பார்த்தோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஜீவனானது இறைவனுடன் கலப்பதற்கு வழிகாட்டியாக அருளாளர்களால் பலவிதமான நூல்கள் இயற்றப்பட்டிருக்கு. அதே மாதிரி சித்தர்கள்னாலையும் பலவிதமான சித்தர் நூல்கள் இப்போ நம்மளுக்கு கிடைக்கப்பெறுது. இதன் மூலமாக அது வந்து பலவிதமாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த அருளாளர்கள் வந்து ஜீவனை அடைவதற்காக இயற்றப்பட்ட அந்த நூல்கள், அதாவது அருளாளர்கள் இயற்றிய நூல்களாகட்டும், சித்தர்கள் இயற்றிய நூல்களாகட்டும், அது எண்ணிக்கையில் சொல்ல போனால் பலவாக தோற்றமளித்து வகைகளில் அவற்றை ஆற்றுமாறு வகுத்த அருட்பெரும் ஜோதின்றார். அது வந்து கோடிக்கணக்கில் விரிஞ்சுக்கிட்டு போவோம், அந்த அளவுக்கு நூட்கள் இயற்றியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த 2 வரிகளில். அடுத்த 2 வரிகள். கோடியில் அனந்த கோடி பல்கோடி ஆடுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. போன வரியில் என்ன சொன்னாங்க? இறைவனை அடைய ஜீவன்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அருளாளர்களால் இயற்றப்பட்ட பலவிதமான நூல்களாகட்டும், சித்தர்களால் ஆன பலவிதமான நூல்களாகட்டும், அவற்றின் பயனாக ஜீவன் அடைகின்ற சித்து வகைகளோ கோடிக்கணக்கானவையாக
பல கோடிக்கணக்காக சுமார் 647 கோடி வகையாக வகுத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சித்துக்கள் வந்து உரைநடையிலையும் சொல்கிறாங்க, 647 சித்துக்கள் இருக்குது, அதெல்லாம் வகுத்து கொடுத்த அருட்பெரும் ஜோதி அப்படின்றாங்க. அவரே ஒரு பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 647 சித்துக்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அகவல் வரி 912 ஆடுரு சித்திகள் 64 கோடியும் விளங்க குலவு மெய்ப்பொருளே அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இறைவனுடைய நிலையும் ஜீவனுடைய நிலையும், அந்த ஜீவன்கள் அந்த இறைவனை அடைவதற்காக அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சித்துக்கள், அவைகளை பற்றியும் வள்ளல் பெருமான் இந்த 10 வரிகள் மூலமாக விளக்கியிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாம் மீண்டும் நாளை சந்திப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும்